சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலையும் கூட கர்த்தர் அவருடைய கிருபையினால் ஒரு புதிய வாரத்தை காண பண்ணி இருக்கிறார். இந்த புதிய வாரத்தில் தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்தி அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது அந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். தேவனுக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு ஓய்வு நாளாக இருக்கிறது. ஓய்வு நாளில் கர்த்தரை மகிமைப்படுத்தி நீங்கள் அதை பரிசுத்தப்படுத்தும் போது அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது நாம் ஒரு சில சரணங்களை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தில் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39வது வசனம். ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமேன். இந்த நாளில் கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு ரேமா வார்த்தையாக சொல்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது, அப்போ ஒரு காரியத்தை ஜனங்கள் காண்கிறார்கள். இந்த இடத்துல எந்த காரியத்தை பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது எலியா என்ன செய்கிறார்? பாகால்களை வணங்கி கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியுமாக தேவனிடத்தில் திருப்பும்படியாக அந்த பலி செலுத்துகிற அந்த பலிபீடத்தில் எல்லா காளைகளையும் அழகாக என்ன செய்கிறார்? துண்டித்து வைத்து விட்டு பலிபீடத்தில் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஊற்ற சொல்லுகிறார். ஊற்ற சொல்லிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன். 37வது வசனம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஆமேன். அப்போ எங்கிருந்து அக்கினி இறங்குதான்?
கர்த்தரிடத்திலிருந்து, அதாவது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து எல்லாவற்றையும், பலிபீடத்தில் இருந்த எல்லாவற்றையும் பட்சித்து போட்ட உடனே ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்த உடனே, ஐயோ பாகால் தெய்வம் இல்லை, கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லி அறிக்கையிடுகிறார்கள். ஆமென். இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் நீங்கள் வணங்குகிற கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம் என்று அவர்களை அறிக்கையிட்டு சொல்லுகிற ஒரு பெரிய அற்புதத்தை உங்களை கொண்டு உங்கள் வாழ்வில் தேவன் என்ன செய்ய போகிறார்னா செய்ய போகிறார். ஆமேன். இந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பலிபீடத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்ற சொல்லிட்டாரு. ஸோ அதில் வந்து நீங்கள் அக்கினியை போட்டால் கூட என்ன செய்யாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எரியாது. அப்போ சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது அதில் அக்கினியை போட்டாலும் எரியாத ஒரு சூழ்நிலையில் தான் சூழ்நிலை காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சூழ்நிலை வேணால் இப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாதது போல் தோன்றி கொண்டிருக்கலாம். சூழ்நிலைகள் அவ்வளவு எதிர்மறையாக இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், தண்ணியை ஃபுல்லாக பலிபீடத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஊற்றுனதுக்கப்புறம் அதில் தீயை வச்சா தீ பிடிக்குமா ஃபஸ்ட்டு? அப்படிப்பட்ட பாசிபிலிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையில் எலியா என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இப்போ இவ்வளவும் செஞ்சுட்டேன், இப்போ கர்த்தர் உத்தரவு அருளுவார்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன செஞ்சாராம், வானத்திலிருந்து கர்த்தரத்திலிருந்து அக்கினி இறங்குச்சான். கர்த்தரத்திலிருந்து அக்கினி இறங்குச்சுன்னா அங்கே தண்ணியாகவே இருந்தாலும் ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. அப்படி தண்ணியாகவே இருந்தாலும் பாசிபிலிட்டியே இல்லாட்டினா கூட என்ன செஞ்சிச்சான், அந்த அக்கினி எல்லாவற்றையும் பட்சித்து போட்டுதான். ஆமேன். பாருங்களேன், எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதே போல் கர்த்தர் உங்களுக்கு எப்படி தெரியுமா உத்தரவு அருள போகிறார்? அவர் இருக்கிற பரலோகத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு அருளி செய்து கர்த்தர் மகிமையோடும் வல்லமையோடும் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வந்து, அவரே உங்களுக்காக இறங்கி வந்து மகிமையோடும் வல்லமையோடும் சில காரியங்களை நடப்பிக்க போகிறார். அப்படி நடக்கிற சில காரியங்கள் மூலமாக உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட போகிறார்கள். எலியாவுக்கு எப்படி வானத்திலிருந்து அக்கினி அனுப்பினாரோ அதே போல உங்களுக்கும் கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாளில் நீங்கள் வணங்குகிற கர்த்தர் தான் தெய்வம் என்பதை பிறருக்கு வெளிக்காட்டும்படியாக ஜனங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியான அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். எலியாவுக்கு அன்றைக்கு செய்தார். எலியாவின் தேவன் தான் தெய்வன் அப்படிங்கிறத அன்னைக்கு ப்ரூஃப் பண்ண ஆண்டவர். அதே போல நீங்க வணங்குகிற உங்களுடைய கர்த்தர் தான் தெய்வம் அப்படிங்கிறத உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணும்படியாக உங்களுக்காக தேவன் வல்லமையோடும் மகிமையோடும் எப்படி வானத்திலிருந்து அக்கினி அனுப்பி எலியாவுக்கு தேவன் உத்தரவு கொடுத்தாரோ அதே போல உங்க காரியங்களை நீங்க காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆண்டவரை நோக்கி எலியாவை போலயே ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த காரியங்களை தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. தேவன் மகிமையுள்ளவராக உங்களுக்காக இறங்கி வரப்போகிறார். இறங்கி வந்து அவர் செய்கிற காரியங்கள் நிமித்தமாக, அவருடைய வல்லமை நிமித்தமாக உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் என்ன தெரியுமா சொல்ல போகுது? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட போகிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமேன். விசுவாசிங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. விசுவாசிக்கும் போது மட்டும்தான் இந்த வார்த்தையில் இருக்கிற மகிமையை நீங்க என்ன செய்ய முடியும், உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வார்த்தை எங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிற தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், கோடான கொடி நன்றியப்பா. இந்த புதிய வார்த்தை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்துட்டு இருக்க காரியத்தில் நீங்கள் மகிமையான வல்லமையான உத்தரவு அருளி செய்து சுற்றி இருக்கிற எல்லோருடைய கண்களும் கர்த்தர்தான் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படியான அற்புதத்தை செய்ய போறீங்கப்பா. வல்லமையோடு இறங்கி வர போறீங்க, பிள்ளைகளுக்காக மகிமையோடு இறங்கி வர போறீங்க. அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், கோடான கொடி நன்றியப்பா. நீர் அப்படி செய்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உமது நாமம் மகிமை அடைவதாக. இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த புதிய வாரம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஆசீர்வாதமானதாய் இருப்பதாக. ஆமேன்.